தேர்தல் 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 எங்க பார்த்தாலும் தேர்தலை பத்தி தான் பேசுறோம். கண்டிப்பா நம்ம தேர்தலை பத்தி தான் பேசணும். ஏன்னா 23ஆம் தேதி எலெக்ஷன் வருது. நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். நம்ம மாற்றத்துக்கு ஓட்டு போட போறோமா, முன்னேற்றத்துக்கு ஓட்டு போட போறோமா? முன்னேற்றம் தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுது. அப்போ நம்ம எந்த சைட்ல நிக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. கடந்த திமுக அரசு பெண்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப அந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் உடனே எல்லாரும் சொல்றது மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க, அதை 2000 ரூபாயா மாத்திருக்காங்க அப்படிங்கறத டிஃபால்ட்டா எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இல்லத்தரசி கூப்பன் 8000 ரூபாய் கொடுக்க போறாங்க. முன்னாடி எல்லாம் டிவி கொடுத்தாங்க, மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு 8000 ரூபாய் இல்லத்தரசி கூப்பன் தர போறாங்க. அதுக்கப்புறம் விடியல் பயணம், இத 3 பத்தி எல்லாருமே ஓரளவுக்கு பேசுறாங்க. சரி, இவ்வளவுதான் பண்ணிருக்காங்களா இந்த கடந்த திமுக அரசு அப்படின்னு சொன்னா அப்படி இல்லைங்க, எக்கச்சக்கமா பண்ணிருக்காங்க. அதை பத்தி நிறைய நம்ம பேசலாம். இப்போ நம்ம ஒரு 4-5 பாயிண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். முதல் பாயிண்ட் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம் கல்வி. இந்த காலத்துல கல்வி இல்லாம என்ன பண்ண முடியும்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு நான் சொல்றேன். முன்னாடி தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த தாலிக்கு தங்கம்ங்கிறது எப்படின்னா 8வது படிங்க இல்லைன்னா 10வது படிங்க, அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிப்பா ஏதாவது படிங்க, படிச்சிருங்க, 8வதோ 10வதோ படிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க. இப்போ அதையே ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா பள்ளி படிப்பு நீங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு கல்லூரிக்கு போனீங்கன்னா கல்லூரிக்கு செல்லும் போது உங்களுக்கு மாதம் செலவுக்கு 1000 ரூபாய் தராங்க. அப்போ இவ்வளவு நாள் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதே பெருசு நினைச்சிட்டு இருந்த பெண்களை எப்படி கல்லூரி வாசல்ல கொண்டு நிப்பாட்டுறாங்க பாருங்க. ஒரு 1000 ரூபாய் ஒரு ஸ்கீமை கொடுத்து அது அந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு புக்கு வாங்குறதாவோ ஒரு நோட்டு வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு செலவுக்கு ஆகுது. சரி, நம்ம ஒரு பிகாமோ பிஏவோ ஏதோ ஒரு எஜுகேஷன் படிச்சிருவோம், படிச்சா எனக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதே அப்படின்னு கூட அந்த பெண்கள் கல்லூரிக்கு வர்றாங்கல்ல. அப்போ நம்ம மாநிலத்துல கல்லூரி படிக்கிற பெண்களோட எண்ணிக்கை கூட தானே போகுது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அப்போ நிஜமாவே கடந்த திமுக அரசு புதுமை பெண்களை படைச்சிட்டு இருக்காங்க தானே. அப்போ கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டுல பெண்கள் படிச்சுட்டு சும்மா இருக்காங்கன்னா நினைக்காதீங்க. ஏற்கனவே 42% பெண்கள் வேலைக்கு செல்றாங்க. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 20% கிட்ட இருக்கும், அவ்வளவுதான். அப்ப நம்ம எவ்வளவு வித்தியாசங்கிறத பாருங்க. இத அடுத்த லெவலுக்கு, அதாவது அடுத்த தகுதிக்கு எடுத்துட்டு போறதுக்காக புதுமை பெண் திட்டத்தை ரொம்ப லாவகமா ரொம்ப எளிமையா அமல்படுத்தி இருக்கிறாங்க கடந்த திமுக அரசு. அடுத்தது பாருங்க, பெண்கள் படிக்கிறாங்க, கல்லூரிக்கு வர்றாங்க, அடுத்தது என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அரசு தோழியர் விடுதி கொண்டு வராங்க. தோழியர் விடுதி எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. முன்னேறும் மகளிருக்கான முகவரி. அப்போ அந்த ஸ்கீம் வச்சு அவங்க ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவின் விளைவு தான் இந்த பெயரே. ஏன்னா பெண்கள் படிக்கிறதே முன்னேற்றத்துக்கு தானே. பெண்கள் படிச்சு சம்பாதிச்சு தன் கால நிக்கிறது தானே முன்னேற்றம். அதை தான் அவங்க இதை தோழியர் விடுதியா கொண்டு வராங்க. இப்போ பெண்கள் எங்க தங்குவாங்க நீங்களே யோசித்து பாருங்க. படிச்சுட்டு பெருநகரத்துக்கு வர பெண்கள் எங்க தங்குவாங்க? அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இல்லைன்னா பெற்றவங்க எப்படி அவங்கள ஒரு பெருநகரத்துக்கு அனுப்புவாங்க? பெண்கள் நிறைய வேலைக்கு செல்ல செல்லதான் நம்மளோட தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் இந்தியாவோட பொருளாதாரமும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தோழியர் விடுதியில சும்மா அது ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி ஒரு பெரிய ஹால்லாம் கிடையாது. அது ப்ராப்பரா அதை டிசைன் பண்றாங்க. அதுல ஏசி ரூம்ஸ் வச்சிருக்காங்க, நான் ஏசி ரூம்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு மானிட்டர் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை பெண்களுக்கு கொடுக்கறதுனாலதான் பெண்கள் இன்னும் பாதுகாப்பா இன்னுமே நம்ம மாநிலம் அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறது தோழியர் விடுதி. இப்போ ஓகே, பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்ப தலைவியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ குடும்ப தலைவியா போற பெண்களுக்கும் இந்த 1000 உரிமை தொகை உதவியா இருக்கு. எந்த விதத்துல வெறும் இந்த 1000 ரூபாய் மட்டும் உதவியா இருக்கா? இல்ல, அவங்களுக்கு ஒரு கனவு காண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. என்ன கனவு காண்றாங்க? இப்போ இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைக்குது. அப்போ இந்த 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்போது இன்னும் நான் நிறைய சம்பாதிச்சா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் குள்ள போறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனாலதான் இந்த மகளிர் தொகையை நம்ம நிறைய ஆதரிக்க வேண்டியிருக்கு. அதை இந்த அடுத்த முறை ஆட்சி அமைக்கும் போது 1000ல இருந்து அது 2000 அதிகரிக்கிறதா உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ பெண்கள் படிச்சு வேலைக்கு போறாங்க, ஒரு சொத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரோட கனவும் ஒரு சொத்து
சொத்து வாங்குறது தானே. சொத்து வாங்குறதுங்கிறது மகிழ்ச்சியான விஷயம் இல்ல. இப்ப அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதோ ஒரு சொத்து வாங்குறதோங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கும். அதுவும் ஒரு பெண்ணுக்கு அது ஒரு எவ்வளவு பெரிய கனவா இருக்கும்னு பாருங்க. அப்போ அந்த பெண்கள் தங்கள் பெயர்ல சொத்து பதிவாகும் போது அந்த சொத்தோட மதிப்பு 10 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற பட்சத்துல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து 1% வந்து அவங்களுக்கு விலக்களிக்கப்படுது. இதுவுமே வந்து ஒரு பெண்ணை சொத்து வாங்க வைப்பதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ், அது எவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிறது அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், பெண்களின் முன்னேற்றத்துக்கு தமிழ்நாடு அவ்வளோ தூரத்துக்கு பாடுபடுறாங்க அப்படின்னு. தனியாக வாழ வேண்டிய நிலையில இருக்கிற பெண்கள் அவங்கள இவ்வளவு நாள் சமூகம் எப்படி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களோட வந்து ஏதோ ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்தோமே தவிர அவங்களுக்கான எந்த அங்கீகாரமும் கொடுக்கப்படல. ஏன்னா இந்த சமூகத்துல ஒரு குடும்பமா எப்படி அங்கீகாரம் படுறோம்னா ஒரு ரேஷன் கார்டுல தான் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா குழந்தைங்க அப்படின்னு ஒரு குடும்பமா ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றோம். இந்த டாக்குமெண்ட் இவ்வளவு நாள் தனியாக வாழும் பெண்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த அரசு ஒரு நுட்பமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தனியாக வாழும் பெண்களும் குடும்பம்னு அவங்களை அங்கீகரிக்கணும், அவங்கள வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களுக்கும் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. இந்த சமுதாயத்துல தானும் ஒரு குடும்பம், தான் தனிநபர் இல்ல, ஒரு குடும்பம்ங்கிற ஒரு அங்கீகாரத்தை அந்த பெண்கள் அடைகிறாங்க. இது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். இதை கடந்த திமுக அரசு ரொம்ப சிறப்பா செயல்படுத்தி இருக்கிறாங்க. திமுக அரசு திராவிட மாடல்னாலே சமத்துவம்ங்கிற வார்த்தை இல்லாம திராவிடம் கிடையாது. அப்போ இந்த சமத்துவத்துக்கு அடித்தளமா என்ன ஆகுதுன்னா ஆண் பெண் சமத்துவம். ஆண்கள் செய்யற வேலை எல்லாத்தையும் பெண்கள் செய்யறாங்க. நான் ரீசெண்டா பார்க்கும்போது பெண்கள் பாம்பு கூட பிடிக்கிறாங்க. அந்த விஷமுள்ள பாம்புகளை பயப்படாம ஈஸியா பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் வந்து தங்களை தகுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பெண்களை நான் பாக்குறது இல்லை. எங்கன்னு பார்த்தோம்னா கோயில்ல அர்ச்சகரா நான் எந்த பெண்களையும் பாக்குறது இல்லை. அதுக்கும் வந்து இந்த திராவிட மாடல் அரசு ஒரு தீர்வை கொடுக்கறாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்த இந்த அரசு அவங்க கூட சேர்ந்து பெண்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பெண்களை அர்ச்சகர் போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க அர்ச்சகர் ஆகல. அவங்க அர்ச்சகர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா மக்களோட மனது மாறணும். மக்கள் வந்து இந்த புதிய முயற்சிகளை வரவேற்கணும், அந்த பெண்களுக்கு ஆதரவா இருக்கணும். இதுல ஒரு முயற்சியை நான் சொல்றேன். சுகாஞ்சனா அப்படிங்கிற ஒரு பெண்ணு ஓதுவாரா இருக்காங்க. எங்கன்னா மாடம்பாக்கத்துல இருக்கிற கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்காங்க. அப்போ ஒரு காலத்துல பெண்கள்னாலே தீட்டு, பெண்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, பெண்கள் வந்து இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாது அப்படின்னு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த காலத்துல பெண்களையும் அர்ச்சகர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு பயிற்சிக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து அதுக்கு தகுதிப்படுத்தி இப்போ ஒரு பெண்ணை ஓதுவாரா ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? இதெல்லாம் பெண்களோட முன்னேற்றம் இல்லையா? இந்த பெண்கள் முன்னேறினா சமூகம் முன்னேறாகுதா? இந்த பெண்கள் முன்னேறினா குழந்தை முன்னேற மாட்டாங்களா? இந்த பெண்கள் முன்னேறினா குடும்பம் முன்னேறாதா? முக்கியமா பெண்கள் முன்னேறினா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுங்க அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.